Hello friends, welcome to Archana's delicious recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த தக்காளி சாதம்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சாதம்னு கூட சொல்லலாம். இது எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்துர்க்கேன். எந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கறோமோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு பூண்டு அளவு நான் எடுத்துர்க்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சேத்தன பொருள் எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியான ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம டொமேட்டோ ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கரை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா அதில் உங்களுக்கு தேவையான அளவு கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, கூடவே ஒரு பெரிய பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு. இப்போ சோம்பும் மிளகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு டைம் இது போல கலந்து விட்டுக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் போல குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வெங்காயம் வெந்து வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போது வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. 1 கைப்பிடி அளவு புதினாவும் 1 கைப்பிடி அளவு மல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்து கூடவே இந்த மல்லி புதினாவையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் புதினா மல்லி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சோம், அதனால் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி சேர்த்தன பேஸ்ட் எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு 6 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ ரைஸை பொறுத்த அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த தக்காளியும் சீக்கிரம் வெந்து வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி எல்லாமே நல்லா குக்காகி வரதுக்காக குக்கரை 2 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இதை ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம்.
நம்ம இன்னைக்கு நார்மல் ரைஸில் தான் செய்ய போகிறோம். இது எப்போவும் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரைஸ் தான். அதை வந்து 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளியோட இந்த ரைஸை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு ரைஸ் எடுத்துருக்கோம். அதனால் இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களோட ரைஸுக்கு நீங்கள் எப்பவும் எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்த பிறகு கொஞ்சமாக மல்லி புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி இது எப்பவும் போல் 3 விசிலுக்கு வச்சிடலாம். உங்களோட ரைஸ்க்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட தக்காளி சாதம் எல்லாமே நல்லா ரெடியாகி வந்திருக்கு. அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக அழகாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட டொமேட்டோ ரைஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது கூட தயிர் பச்சடி மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அந்த அளவுக்கு டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இந்த டொமேட்டோ ரைஸை பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.